நெல்லை சதி வழக்கில் 101 பேர் மேலே வழக்கு தொடுக்கிறாங்க. எல்லாருமே அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க. அந்த ஊரில் என்ன கொலை நடக்குதோ எல்லா கொலையும் இவர்கள் தான் செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்கிறார்கள். எங்க அடிதடி நடந்தா கூட அதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான் செஞ்சாங்கன்னு பண்றாங்க. இப்படிப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் நல்லக்கண்ணு முக்கிய குற்றவாளி. ஷூட் அட் த சைட், பார்த்த உடனே சுட்டு தள்ளலாங்கிற ஒரு உத்தரவு இருக்கு. அந்த உத்தரவிலும் அந்த மாதிரி காலத்திலும் மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டு அதுக்காக ஒரு கிணறு வெட்டி தண்ணியை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அதுதான் நல்லக்கண்ணு. உணவு உண்பதிலிருந்து, உடை உடுப்பதிலிருந்து, உறங்கும் இடத்திலிருந்து எளிய விவசாயியை போல தோற்றம் தருவார். அவருடைய குடும்ப சூழல் என்பது ஒரு ஏழ்மை சூழல் இல்லை, ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த குடும்பம். அப்படிப்பட்ட ஒருத்தர் அதுல இருந்து ஏன் வெளியில வந்தாரு? வருவதற்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்துல அவருடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 2 இட்லி அதுல இருக்கும்போது கொடுத்தா போதும். அவருக்கு அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 500-600 ரூபாய்க்கு மேல இருந்து நான் அறியேன். நான் பல நேரங்களில் இப்படி ஒரு மனிதர் இருப்பாராங்கிறதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அவரெல்லாம் ராஜ்யசபா மெம்பர் ஆகணும் அப்படின்னாக்கா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா மெம்பர்லாம் கொடுக்கறதுன்னு கலைஞரே முயற்சி பண்ணார். வேணான்ட்டார். எந்த பொறுப்புகளுக்கும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்ட்டார். அவர் கட்சியே கூடி நீங்கள் தான் நிற்கணும்னு நிறுத்தணும். தேர்தல் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் மக்கள் ஒற்றுமை என்பது என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. அதனால் தேர்தல் வெற்றிக்காக நம்ம பார்க்கக்கூடாது, மக்கள் ஒற்றுமையை தான் கட்ட வேண்டும் என்று உரக்குழி என்று ஒன்று இருக்கும். அந்த இதில் குண்டு 4 குண்டோடு இவர் இருக்கார். வர்றவங்கள இவரால் எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, இவரால் அந்த குண்டை எடுத்து தன்னை கைது செய்ய வந்த போலீஸ்காரர்களை அடிச்சிருக்க முடியும். ஆனால் இவர் அடிக்கல. ஏன் அடிக்கலைங்கிறதே எனக்கு ஒரு கேள்வியாக ரொம்ப நாள் இருந்து பார்க்கும்போது, தலைமறைவு கம்யூனிஸ்டுகள் இந்த வெடிகுண்டுகள் என்பதை ஆளை கொல்லுவதற்கு பயன்படுத்தக்கூடாது, அதிகார வர்க்கத்தை அச்சுறுத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதனால தான் இவர் அதை வீசலை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மிகவும் ஒரு நெகிழ்வான தருணத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நம்முடைய அருமை தலைவர் ஆர் நல்லக்கண் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வீர வணக்கத்தை நான் இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இது இறந்தவருக்கான ஒரு அஞ்சலியாகவோ அல்லது நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்ற ஒரு துயர பகிர்வாகவோ நான் உங்களோடு எந்த கருத்தையும் இங்கு பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. காரணம், அவருடைய மரணம் என்பது ஒரு புதிய பிறப்பு. அது மரணம் என்பதிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகள் பல மாற்றங்களை அது உருவாக்க வேண்டும். கார்ல் மார்க்ஸ் என்பவன் இறந்ததற்கு பிறகு அந்த சிந்தனை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கைகளில் அடிமை சங்கிலியோடு வாழ்ந்த மக்களுடைய விடுதலைக்கான உந்து சக்தியாக அது மாறியது. அதை போலதான் தமிழ் மண்ணிலே தோடர் நல்லக்கண்ணு அவர்களுடைய மரணம் என்பது ஒரு விடுதலையினுடைய, ஒரு புதிய விடுதலையினுடைய சாத்தியமாக நான் கருதுகின்றேன். அது தமிழகத்தினுடைய மக்களுடைய கைகளிலே பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அடிமை விலங்கு, ஊழல் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சந்தர்ப்பவாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இல்லாமல் பொது நலத்தை முற்றாக துறந்துவிட்டு சுயநலத்தோடு இயங்கக்கூடிய அரசியல் வாழ்க்கை, இவை எல்லாவற்றிலிருந்தும் தமிழகத்தை விடுதலை செய்வதற்கான ஒரு முக்கிய குறியீடாக இந்த மரணத்தை நான் கருதுகின்றேன். எனவேதான் இது மரணம் அல்ல, ஒரு புதிய பிறப்பு என்பதாக என்னுடைய உள்ள உணர்வுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு காரணம், அவருடைய இந்த 100 ஆண்டு கால வாழ்விலே அவர் சந்தித்தவை, அவர் தனக்குள் உருவாக்கி கொண்ட கொள்கைகள், இவற்றை பற்றி இன்றைய தலைமுறை ஒரு தத்துவ அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். தத்துவ அடிப்படையில் என்றால் ஒரு மனிதன் ஏன் வாழுகிறான், அதற்கான அர்த்தம் என்ன இருக்கிறது,
என்பதை மனிதர்களும் சமூகங்களும் புரிந்து கொள்வதுதான் ஒரு தத்துவ அடிப்படையிலான புரிதல். அந்த புரிதலின் அடிப்படையில் தோழர் நல்லக்கண் அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த சமூகத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்டவர் தோழர் நல்லக்கண். மனித வாழ்வினுடைய அர்த்தம் என்ன என்பதை அவர் ஆழமாக புரிந்து கொண்டவர். அப்படி புரிந்து கொண்ட ஒருவரை இந்த சமூகம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை, ஒரு உள் தொடர்பு என்று நான் கருதுகின்றேன். அவர் இந்த சமூகத்தை புரிந்து கொண்ட விதம் ஒரு பெரிய போராட்டத்தின் மூலம் புரிந்து கொள்கிறார். உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மார்க்சியத்தை மிக முக்கியமான கருதுகோளாக கொண்டு அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டவர். தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு மார்க்சியத்தை ஒரு அடிப்படை கருவியாக பயன்படுத்தியவர். இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியை உற்று கவனிக்கிற போது அன்றைய நல்லக்கண்ணு இன்று இருக்கக்கூடிய நல்லக்கண்ணாக எப்படி வளர்ந்தார், இது அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக நான் பார்க்கின்றேன். ஒரு நல்லக்கண்ணு இன்று மதிக்கத்தகுந்த 100 வயதிலே ஒரு அரசாங்கமே 72 குண்டுகள் முழங்க, ஒரு அரசு மரியாதையோடு முதலமைச்சர் ஒரு செவ்வணக்கம் என்று செலுத்தக்கூடிய ஒரு நல்லக்கண்ணாக வளர்ந்ததற்கான காரணங்கள், அறிந்து கொண்டதற்கான காரணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு ரொம்ப சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். அவர் பிறந்தது பார்ப்பதற்கு ஒரு எளிய விவசாயியைப் போல தோற்றம் தருவார். எந்த விதமான பகட்டுத்தன்மைகளும் அவரிடம் இருக்காது. உணவு உண்பதிலிருந்து, உடை உடுப்பதிலிருந்து, உறங்கும் இடத்திலிருந்து அவரிடம் ஒரு சின்ன பகட்டுத்தனத்தை கூட நம்மால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அவருடைய குடும்ப சூழல் என்பது ஒரு ஏழ்மை சூழல் இல்லை. அவங்க அப்பா பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ஜூரியாக இருந்தவர். ஜூரி என்பது கிட்டத்தட்ட நீதிபதிகளுக்கு அடுத்த இடத்துல இருந்தவர். கான்ஸ்டபிள்கள் சைக்கிளில் அவர் முந்தி போக அதில் பயணம் செய்த ஒரு குடும்பம். அவருடைய வீட்டில் 20 பேர் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, பணியாளர்கள் மற்றவர்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த குடும்பம். அப்படிப்பட்ட ஒருத்தர் அதுலேருந்து ஏன் வெளியில் வந்தார்? வருவதற்கான காரணம் என்ன? இதிலிருந்து தான் நல்லக்கண்ணுடைய போராட்ட வாழ்க்கை தொடங்குகிறது. அவர் ஏன் வர்றாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதல்ல ஒரு காங்கிரஸ் இயக்கம் என்றால் காங்கிரஸ் கட்சின்னு நினைக்காதீங்க. எல்லா சக்திகளும் ஒன்று கூடி வெள்ளையரை எதிர்க்கக்கூடிய ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், ஒரு பொது இடம். அதில் எல்லாரும் அதுக்குள்ளே வர்றாங்க. அப்போ யுத்த எதிர்ப்பு போராட்டத்தில் முதல்ல அவர் பங்கு பெறுறார். யுத்த எதிர்ப்பு என்பது என்ன அப்படின்னாக்க, இந்திய மக்களுக்கு தெரியாமலேயே இந்திய மக்களையும் இந்திய அரசாங்கத்தையும் ஆங்கிலேயர்கள் 2வது உலக பெரும்போரிலே சேர்க்கிறார்கள். நம்ம ஊரில் இருக்கிற இராணுவ வீரனாக மாற்றப்பட்டு உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் செத்து போவான். லட்சக்கணக்கான இந்தியர்கள் செத்து போவதற்கான வாய்ப்பு அதில் இருந்தது. அதே போல் இந்திய பொருளாதாரத்தில் பெரும் பகுதியை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருந்து அதை எதிர்த்து தான் முதல்ல வர்றார். அப்போ வயசு 14, தமுக்கடிச்சு அந்த யுத்த எதிர்ப்புக்கான நிதிகளை எல்லாம் திரட்டுகிறார். காந்தியின் மீது பற்று, ஒரு கதராடை உடுத்த வேண்டும் என்ற விருப்பம், இந்த விருப்பத்தோடு இருக்கிறவர் ஊரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த தீண்டாமை ஒழிப்பில் முன்னுக்கு போகிறார். போய் பார்க்குறாரு. பார்த்தாலும் கூட காந்தி தீண்டாமையை பற்றி பேசுகிறாரு. ஆனால் காங்கிரஸ்காரர்களில் பல பேர் அந்த தீண்டாமையை கட்டி காப்பவர்களாக இருக்கிறார்கள். காந்தி சொல்கிறாரு, நாம் சொல்லி வாழ்ந்து காட்டி மன மாற்றத்தின் மூலமாக தீண்டாமையை ஒழிக்க முடியுங்கிறாரு. அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ தான் கம்யூனிசம் என்கின்ற கருதுகோளின் மூலமாக ஜாதி என்பது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் அடக்குமுறையின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் தங்களை ஒரு ஆயுத பாணியாக எதிர்த்து போராடக்கூடிய வலிமை கொண்டவர்களாக மாற்றுவதன் மூலம்தான் இந்த ஜாதியத்தை அகற்ற முடியும் என்று தலைமறைவு காலத்தில் இருந்த கம்யூனிஸ்டுகள் அந்த முடிவுக்கு வருகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த கருதுகோளை வைக்கிறது. அடக்குமுறை வருகிறது என்றால் ஏதோ ஒரு உபதேசத்தாலெல்லாம் மாற்றிட முடியாது. ஃபோர்ஸ், நிர்பந்தங்கள்,
அந்த நிர்பந்தங்களின் மூலம்தான் மாற்ற முடியும் என்ற நிலையில் இருந்துதான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ளே வர்றார். உறவினர்கள், நண்பர்கள், வேண்டியவர்கள் எல்லாருமே ஆதிக்க ஜாதிகள். இவர் அதை எதிர்க்கக்கூடுவதற்கு ஒடுக்கப்பட்ட மக்களை திரட்டுகிறார். ரொம்ப நிறைய நேரம் அதை பற்றியெல்லாம் நம்ம பேசலாம், இங்கே நேரம் கிடையல. ஆனாலும் அந்த ஒடுக்குமுறை எதிர்ப்பிலிருந்து தான் அவர் வர்றாரு. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுது. தடை செய்யப்பட்ட உடனேயே, தடை செய்யப்பட்டதுக்கு வேறு காரணங்கள், இந்திய அரசாங்கம் என்பது அது சுதந்திரம் பெற்றாலும் கூட அது ஏழை எளிய உழைக்கிற மக்களுக்கு அது எந்த விதத்திலும் பயன்பட போவதில்லை, பணக்காரர்களுக்கு மட்டும்தான் பயன்பட போகிறது. உழைக்கிறவனுக்கு வேண்டிய ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான ஒரு புரட்சி வேண்டும் என்று 1948ஆம் ஆண்டு கல்கத்தாவிலே ஒரு தீர்மானம் இயற்றப்படுகிறது. அந்த தீர்மானத்தை இயற்றின உடனேயே நேரு அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணிடுறாங்க. தடைன்னா என்னன்னாக்க, இந்த கட்சி உறுப்பினர் என்றால் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம், வேற ஒன்றுமே வேண்டியதில்லை. அப்போ அங்கே பல பேர் அங்கேருந்து வர்றாங்க, தப்பி தலைமறைவாகி பல இயக்கங்களுக்குள்ளே போகிறாங்க. தோழர் ஜீவானந்தம் அவர் இலங்கையிலிருந்து வந்த பிரதிநிதிகளோடு இணைந்து பீட்டர் கனமன் போன்றவர்களோடு இலங்கைக்கு போயிடுறாரு. இலங்கையிலேருந்து அப்புறம் கடல் வழியாக ஒரு மாதிரி அப்புறம் சேர்றாரு. நல்ல கண்ணெல்லாம் அதில் தேடப்படுகிறார்கள். பல தலைவர்கள் தலைமறைவாயிடுறாங்க. தலைமறைவு ஆன காலத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்கள்லையும் நீங்கள் ஒரு இன்னொரு வரலாறு என்பது முற்றிலும் மறைக்கப்பட்ட வரலாறு. தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட ஒரு 3000த்திற்கு அதிகமான கிராமங்கள் கம்யூனிஸ்டுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. லேண்ட்லார்ட்னா 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் நிலம். ஊர் மக்களையே கூட்டி வச்சு அந்த நிலத்தை எல்லாம் எடுத்து ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு நிலம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி பிரித்து கொடுக்குது. இதை ஒரு அரசாங்கம் சட்டம் போட்டு செய்ய முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலிமையால் பிரித்து கொடுக்க முடிந்தது. அது மாதிரி ஒரு முறை இங்கே கொண்டு வரத்துக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. நல்லக்கண்ணு உள்ளிட்ட தோழர்கள் அண்டர் கிரவுண்டில் இருக்கிற போது அப்போ தான் இந்த நெல்லை சதி வழக்கு என்ற ஒன்று வருகிறது. இளைஞர்களாகிய நீங்கள் இந்த நெல்லை சதி வழக்கை ஆழ்ந்து கற்க வேண்டும். அந்த நெல்லை சதி வழக்கில் நான் இந்த புத்தகம் எழுதுகிற போது தான் என்னுடைய ட்ராவலில் நிறைய விஷயங்கள் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த நெல்லை சதி வழக்கில் 101 பேர் மேலே வழக்கு தொடுக்கிறாங்க. 101 பேர் மேலே எல்லாருமே அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் இருக்கிறவங்க 101 பேர் மேலே வழக்கு தொடுக்கிற போது அந்த ஊரில் என்ன கொலை நடக்குதோ, பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா கொலையும் இவர்கள் தான் செய்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்கிறார்கள். எங்கே அடிதடி நடந்தால் கூட அதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான் செஞ்சாங்கன்னு பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் நல்லக்கண்ணு முக்கிய குற்றவாளி. அவர் குற்றவாளியாக காவல்துறை தேடுகிறது. தேடுற போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 விஷயங்கள். போலீஸுக்கு பயந்து வாழ்கிறாங்கங்கிறது இல்லை, காவல்துறையினுடைய கண்ணில் படாமல் மக்கள் இயக்கங்களை செய்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நம்ம எல்லாம் மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அந்த வழக்கில் கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. வழக்கு நடக்கும்போது ஒரு கணக்கு, அந்த ரூபாய் எவ்வளவு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு. இது காவல்துறை அந்த ஷார்ட் ஷீட்டை கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் வெளிநாட்டு பணம், அந்த பணத்தை வச்சு தான் இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான கணக்கு அப்படின்னு கொடுக்குறான். அப்போ வக்கீல் யாருனாக்கா அவரும் ஒரு கம்யூனிஸ்ட், என்டி வானமாமலை, சின்ன வயசு, ரொம்ப துடிப்பானவர். அவரை கேட்குறாரு, இந்த கணக்கு அதுதான் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ அவங்க போலீஸை தான் அப்படிங்கும்போது அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, ஒரு கிராமம், தண்ணீரே கிடைக்காத கிராமம், தண்ணீர் வேண்டுமென்றால் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தான் தண்ணி எடுக்கணும். அதில் பெண்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுற போது அண்டர் கிரவுண்டு கம்யூனிஸ்டுகள், ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய தலைக்கு இவ்வளவு ரூபான்னு விலை வைக்கிறான். அந்த நேரத்தில் அந்த ஊரில் மறைந்து இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். அவங்க சொல்கிறாங்க, இந்த தண்ணி பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுங்கிறத யோசித்து ஒரு கிணறு வெட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் காசு எல்லாம் வசூல் பண்ணி ஜாதி பிரச்சனை கடைசியில் வந்துடுது. அப்போ என்ன அவங்க செய்கிறாங்க அப்படின்னாக்க, தீர்க்க முடியல. இந்த ஒரு கிணத்துல இந்த பக்கம் ஒரு உருளை போட்டு தண்ணி எடுத்துக்கலாம், இந்த பக்கம் அப்படி 4 இடங்களில் போட்டு அந்த ஜாதி பிரச்சனையை தற்காலிகமாக ஒரே இதில் எடுத்துக்க வேணாம், ஒரே கணத்தில் நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்குங்க என்ற அடிப்படையில் தீர்க்கிறார்கள். அந்த கணக்கு தான் அது.
ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். போலீஸ் ஒரு பக்கம் தேடுறான், அதே சமயத்தில் வந்து தலைக்கு விலை வைக்கிறான். ஷூட் அட் த சைட், பார்த்த உடனே சுட்டு தள்ளலாங்கிற ஒரு உத்தரவு இருக்குது. அந்த உத்தரவிலும் அந்த மாதிரி காலத்திலும் மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையை பற்றி கவலைப்பட்டு அதுக்காக மக்களிடம் நிதி வசூல் பண்ணி மற்றவங்கள்ட்ட வாங்கி ஒரு கிணறு வெட்டி தண்ணியை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அந்த கம்யூனிஸ்டுகளுடைய அர்ப்பணிப்பு, மக்கள் அர்ப்பணிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல கண்ணு, அதுதான் நல்ல கண்ணு. அதே போல் நிறைய செய்ய முடியும். இன்னொரு விஷயம் வந்து ஒரு கிராமம் ஒன்று, அந்த கிராமத்தில் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை இல்லை. இளைய தலைமுறையினர் கடந்த காலத்தினுடைய அந்த நிலைமைகளை எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு ஊரில் வாழ்கிறாங்கனாக்க ஆதிக்க சக்திகள் எல்லா விதமான தவறுகளையும் அந்த மக்களுக்கு எதிராக செய்வார்கள். அப்படிப்பட்ட கொடுமை, அதையெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு மோதலை நடத்தி, ஒரு தாக்குதலை நடத்தி, அப்படிப்பட்ட மாற்றங்களை அவர்களால் கொண்டு வர முடிந்தது. அதுதான் அவருடைய வாழ்வினுடைய மிக முக்கியமானது. அதுக்கு பிற்பாடு வர்றாங்க. ஒரு மனிதருங்கிற போது அந்த மனிதருக்குரிய தன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் 23 வயசில் இவருக்கு வந்து தண்டனை. இவர் ஃபஸ்ட்டு கைது பண்ணுறாங்க. புலியூர் குறிச்சிங்கிற ஒரு ஊரில் தலித் மக்களுடைய குடியிருப்பில் ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த ஒவ்வொரு குடிசையிலும் உரக்குழி என்று ஒன்று இருக்கும். அதாவது நெல் குத்துறது போகிறது வர்றதுக்கு மண்ணிலேயே ஒரு பகுதியை செய்து வைத்திருப்பார்கள், அந்த உரக்குழி. அந்த இதில் வந்து குண்டு, ஒரு 4 குண்டோடு இவர் இருக்கார். வர்றவங்கள இவரால், எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, இவரால் அந்த குண்டை எடுத்து தன்னை கைது செய்ய வந்த போலீஸ்காரர்களை அடிச்சிருக்க முடியும். ஆனால் இவர் அடிக்கலை. ஏன் அடிக்கலைங்கிறதே எனக்கு ஒரு கேள்வியாக ரொம்ப நாள் இருந்து பார்க்கும்போது அப்புறம் தான் தகவல் தெரியுது. தலைமறைவு கம்யூனிஸ்டுகள் இந்த வெடிகுண்டுகள் என்பதை ஆளை கொல்லுவதற்கு பயன்படுத்தக்கூடாது, அதிகார வர்க்கத்தை அச்சுறுத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதுதான் அவங்களுடைய கொள்கையாக இருக்குது. அது குண்டுகள் செய்கிறத பற்றிய விஷயங்கள் இவை எல்லாவற்றிலும் உழைக்கிற மக்கள், பாடுபடுக்கக்கூடிய மக்கள், கையிலே ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அந்த மக்களை மிரட்டக்கூடிய காவல்துறை, இராணுவம் போன்ற எதையுமே அச்சுறுத்துவதற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்று. அதனால தான் இவர் அதை வீசலை. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் வைத்திருக்க அந்த சிஸ்டம், நான் 2-3 விஷயங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணுறதுன்னு அவங்க முடிவு பண்ணாக்க முதல் நாள் இங்கேருந்து போய் சர்வே பண்ணுவாங்க என்ன நடக்குதுன்னு. அதில் போலீஸ்காரன் எங்கே தலை வச்சு படுத்திருக்காங்கிறது அவங்க முக்கியமாக பார்த்துட்டு வருவாங்க. காரணம் என்னென்னா, அவன் தலை வச்சு படுத்திருக்கிற இடத்துல குண்டு போடக்கூடாது, அவன் படுக்காத இன்னொரு இடத்துல குண்டு போடணும். இதுதான் அவர்களுடைய விஷயமாக இருந்தால், அப்போ காவல்துறை என்பதை பற்றி அவர்களுடைய ஆழமான பார்வை, போலீஸ் எதிரி கிடையாது. போலீஸ் ஒரு அரசாங்கத்தால் ஏவப்படக்கூடிய ஒரு நபர். அதனால் வந்து அரசாங்கத்தை மாற்றணுமே ஒழிய, அரசாங்கத்தை மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய, அதுக்கு காரணமாக இருந்த காவல்துறையை கொல்லுவதோ இராணுவத்தை கொல்லுவதோ கூடாது. இதெல்லாம் அந்த லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். இன்னும் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கு. நான் ரொம்ப பார்த்து பல பகுதிகள் மிரண்டு போனேன். பாலதண்டாயுதம் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர், கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் தான் இவங்களுக்கெல்லாம் லீடர். அவர் வந்து அவருடைய திறமை வந்து எவ்வளவுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ராஜாஜி போன்றவர்களே பயந்த ஒரு தலைவர் அவர் வந்து அப்படிப்பட்ட வீரர்களை சிறைச்சாலையில், அவங்க கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு வந்ததுக்கு பிற்பாடு கன்விக்ட் வார்டர்களை அடிப்பாங்க. அவங்கள பயமுறுத்தினாக்க எல்லா கம்யூனிஸ்டுகளும் பயப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க சில கேள்விகளை நியாயமாக கேட்கிற போது அப்படி அடிக்கும்போது என்ன, இதர கம்யூனிஸ்டுகள், சிறையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணணுன்னாக்க அந்த அடியை எல்லாரும் பகிர்ந்துக்கணும். அவர் அடிக்க விடாமல் போய் தடுத்து நிற்கணும். அடி ஒருத்தருக்கு விழாது, 4 பேருக்கு விழும். இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறார்கள். அதில் பாலதண்டாயுதத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நல்ல கண்ணு வாட்டர் சாட்டமானவர் அப்படியே நேராக போய் கைகளை ஊன்றி அந்த அடி முழுக்களும் தன்னுடைய முதுகில் வாங்குறாரு. பாலதண்டாயுதத்துக்கு என்ன வருதுன்னா, கோவம் வந்துருச்சு. இவன் ஒருத்தனே அடி வாங்குறானேன்ட்டு கையை வச்சு தள்ளிடுறாரு. தள்ளிட்டு சத்தம் போட்டு சொல்கிறாரு,
நீ ஏன்டா ஒருத்தனே அடி வாங்குற, அடி எனக்கும் விழட்டும் உனக்கும் விழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனநிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சாப்பாடு இருந்தால் கூட அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடாமோமா அப்படிங்கிறத பற்றி சந்தேகம் வரக்கூடிய காலத்தில் தாக்குதல் அடக்குமுறைகளை சமமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த தோழமையினுடைய உயர்வை இளைஞர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கூட்டு வாழ்க்கை, தோழமை, இதெல்லாம் இவர்களுடைய வாழ்வின் மென்மையான பகுதி. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒன்று உண்டா என்று. இதே போல ரொம்ப ரொம்ப ஒரு அந்த வாழ்க்கை ஏன் அப்படி இருந்தாங்க அவர்களை அப்படி இயக்கியது எது? இப்படி அடிபடணும் உதப்படணும் என்ற எல்லாம் இருந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் எப்படி அவங்களால எதிர்த்து நிற்க முடியுது? இந்த கேள்விக்கான விடையை நானே ரொம்ப வருஷங்கள் இருந்தாலும் கூட அண்மை காலத்தில் தான் அதை பற்றி தேட ஆரம்பித்தேன். இதுதான் இந்த ரெவல்யூஷனரி அந்த ஆப்டிமிசம், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய புரட்சிகர தன்னம்பிக்கை. அந்த புரட்சிகர தன்னம்பிக்கை என்பது என்னோட முடிஞ்சு போகாது. நான் செய்யக்கூடிய தியாகங்கள், நான் செய்யக்கூடிய விஷயங்கள், நான் இறந்தாலும் அடுத்த தலைமுறை அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவார்கள் என்கின்ற உயர்ந்த எண்ணம் தான் அதுக்கு காரணமாக இருக்கு. இதில் அவருக்கும் தூக்குமேடை பாலு தூக்கில் போட்டுடுறாங்க. பாலு என்பவர் ஒரு போலீஸில் இருக்கிறாரு. போலீஸில் இருந்து அவரை அனுப்புகிறாங்க தெலுங்கானாவுக்கு. அங்கே போய் இந்த விவசாயிகளை சுட சொல்லி உத்தரவு போடுற போது சுட முடியாதுன்றாரு. அப்புறம் இங்கே வந்துடுறாரு. அப்புறம் அவர் மேலே வேறு சில வழக்குகள் தூக்கு தண்டனை கிடைச்சிருது. அவர் ஜெயிலில் இருக்கார். இவங்க தூக்கு தண்டனை கைதிகளுடைய 4வது 5வது செல்லில் இவர் மாயாண்டி பாரதி போன்றவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு புத்தகம் எழுதுகிறார் தூக்குமேடை பாலுவை பற்றி. அந்த புத்தகத்தில் மிக அருமையாக அந்த தூக்குமேடை பாலுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. கட்சி என்ன முடிவு பண்ணுது? பாவம் தூக்கு தண்டனை ஆனதுக்கு பிற்பாடு அவருக்கு மனசெல்லாம் ரொம்ப சங்கடப்படுமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இதை பற்றிய விஷயங்களை சொல்கிறதுக்காக ஒரு 2 பேரை நியமிக்கிறாங்க. 3 பேர். ஒருவர் பா மாணிக்கம், இன்னொருத்தர் மாயாண்டி பாரதி, இன்னொருத்தர் நல்லக்கண்ணு. இவங்க 3 பேரும் போய் அவர்கிட்ட சொல்லி அவருடைய அந்த இது பதட்டமடையாமல், அந்த தூக்கு தண்டனை பற்றி ஒரு அச்சம் இல்லாமல் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை உருவாக்குறதுக்காக அனுப்புகிறாங்க. அவர் போன உடனே பாலு கேட்குறாரு, என்ன தூக்கு தண்டனைன்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு கேட்குறாரு. போன உடனே இவங்க சொல்கிறதுக்காக போகிறாங்க, அதுக்கு முந்தைய அவர் கேட்குறார். அப்போ அவர் உடனே எல்லா விஷயங்களையும் பேசுகிறார். இப்போ கொஞ்சம் அடுத்த நாள் அவருடைய மனைவி வர்றாங்க. வர்றபோது அந்த அம்மா ஒரு சாதாரண கிராமத்து பெண், ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்க பெண். அவங்களுக்கு கணவர் இப்படி போகிறாருன்னு ஒன்றுமே தெரியல. அப்போ இந்த மூலையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஏன் அழாத, அழக்கூடாது. நீ உன் புருஷன் செத்து போனாலும் மனித குலமே மறக்காத ஒரு சாவை அவன் அடைய போகிறான். வேறு யாருக்காவது அது கிடைக்குமா? உனக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒரு தியாகியினுடைய மனைவி நீனு அப்படின்னு அந்த அம்மாவிட்ட இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அப்படி இந்த நெஞ்சுரம் எப்படி வருது அவங்களுக்கு? ஒரு மரணத்தை பற்றி ஒரு பயப்படாத, அச்சப்படாத ஒரு மனநிலை. இதுதான் நீங்கள் இன்றைக்கி இளைஞர்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த ஊக்கம், அந்த நம்பிக்கை. ஒரு 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 விஷயத்தை அல்லது ஒரு காரியத்தை எடுக்கிற போது அதில் நமக்கான ஒரு நம்பிக்கையை ஒரு சைக்கலாஜிக்கலாக எப்படி உருவாக்கி ஒரு பெரிய விஷயத்தை நாம் எப்படி எதிர்க்க முடியும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நான் இதை நான் பார்க்கும்போது ஹிட்லருடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த சிறைச்சாலை சித்திரவதை சிறைச்சாலை. அந்த ஹிட்லருடைய அதிகாரிகள் காஸ்ட்ரோப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் தளபதிகள். அந்த தளபதிகளில் ஒருத்தன் ஒரு மனோதத்துவ அறிஞர், பெரிய டாக்டர், கம்யூனிஸ்ட்டு, அவரை பிடிச்சி வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சோறு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் போயிடுச்சு. இந்த அனிமல் ஹேபிட்டுமாங்கள்ல, சோறு தண்ணி ஒன்றுமே கிடைக்காத கடைசி நேரத்தில் ஒரு மிருகங்களைப் போல மனிதனுடைய உணர்வுகள் மாறிவிடும் என்று சொல்வார்கள். அதான் அனிமல் ஹேபிட்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவனை தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிச முகாமில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மருத்துவர் கம்யூனிஸ்ட் மகிழ்ச்சியாகவே இருக்கார், எதுக்கும் கவலைப்படவே இல்லை.
இவர் கவலைப்படலைங்கிறது அந்த இராணுவ அதிகாரிக்கு ஒரு பெரிய கவலையாயிருது. இவர் கவலைப்படலை, அவன் கவலைப்படுறான். நம்ம இவ்வளவு தாக்கியும் கூட இவன் கலங்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற அவருக்கு வந்து அந்த வருத போது அவன் தனியாக கூப்பிட்டு ரூமில் கேட்குறான், இவ்வளவு செய்கிறோம், என்ன செய்கிறோம், எலும்பான தோலான சோறு இல்லை, குளிர்ந்த ஐஸு தண்ணியில் உங்களை போட்டு எடுக்கிறோம், எல்லாம் செஞ்சும் கூட நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னிடம் வருத்தமே வந்ததாக தெரியவில்லையே. உன்னை வருத்துவதற்காக உத்தரவு போட்டிருக்கக்கூடிய நாங்கள் வருத்தப்படுறோமே ஒழிய இதை செய்ய முடியலையேன்னு உனக்கு வருத்தம் இல்லையே ஏன்னு கேட்கும்போது அவன் சொன்ன, முட்டாள், என்னுடைய சுதந்திரம் என்பதை நான் தான் முடிவு செய்ய முடியுமே ஒழிய நீ முடிவு செய்ய முடியாது. நான் சிரிக்கணுமா அழுவணுமா, என்னுடைய உடம்பு தாக்கப்பட்டால், உடல் கிழிக்கப்பட்டால், காது கிழிக்கப்பட்டால், எது என்ன போனால் என்ன, நான் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேனே ஒழிய நீ முடிவு பண்ண முடியாது. தட் இஸ் லிமிட் ஆஃப் மை ஃப்ரீடம். என்னுடைய சுதந்திரத்தினுடைய எல்லை என்ன என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியவில்லைன்னு. இதுதான் கம்யூனிஸ்டுகள், இதுதான் நல்லக்கண்ணு வாழ்க்கை, இதுதான் சங்கரையா வாழ்க்கை, இதுதான் பாலுவனுடைய வாழ்க்கை, இதுதான் மயாண்டி பாரதியினுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்குள்ள இருந்து தான் அவங்க வர்றாங்க. அந்த வர்றதுனால அவர்களுக்கு வந்து அவ்வளவு மகத்தான உறுதி ஏற்படுகிறது. அதான் எல்லாருமே கேட்குறாங்க, 1 கோடி ரூபாய் எப்படி கொடுக்க முடியுது, காசே இல்லாமல் இவரால் எப்படி வாழ முடியுது, அரசியல்வாதிகள் இப்படியெல்லாம் இருக்கிற போது இவர் இப்படி எப்படி இருக்கிறாரு என்பதை போன்ற பல கேள்விகளை கேட்கிறார்கள். அதுக்கு காரணம் வந்து அந்த மன உறுதி, அந்த மன நம்பிக்கை. ஏன்னா ஒரு மனிதனுடைய தேவை, அந்த மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகள், இது எல்லாம் எப்படி இருக்குங்கிறது அதில் தான் இருக்குது. அதனுடைய அடிப்படைகளிலிருந்து அவர் தோன்றி வந்ததுனால தான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் நான் வந்து பல நேரங்களில் இப்படி ஒரு மனிதர் இருப்பாராங்கிறதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். கோயம்புத்தூரில் எலெக்ஷனில் அவர் நிற்கிற போது அங்கே ஒருத்தர் சொன்னார், ஒரு நாளைக்கு 2 இட்லி அதில் இருக்கும்போது கொடுத்தா போதும், அவருக்கு தண்ணி வேணுமானு கேட்க மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார், யாராவது கொடுத்தா மட்டும் அவர் சாப்பிட்டுக்குவார் அப்படின்னு. அதே போல் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 500-600 ரூபாய்க்கு மேலே இருந்து நான் அறியேன். காசே கையில் வச்சுக்க மாட்டார். காசுன்னு ஒன்றுங்கிறத பற்றிய ஒரு நம்ம ரூபா காசு அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அது ஏன் வருதுனாக்க மனித மதிப்புகளை, மனிதர்களை பற்றி, அவர்களுடைய உறவுகளை பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு தான் இவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. அதனால தான் அவர் ஏன் எல்லாருமே கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாருக்கும் இல்லாத புகழ் அவருக்கு எப்படி வருதுனாக்க இதுதான் காரணம். எல்லா மனிதர்களை பற்றிய ஒரு அக்கறை. இவ்வளவு கடுமையான தியாகங்களை செஞ்சுருக்காரு. நீங்களாம் ஒரு 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 வேலை செஞ்சிங்கன்னா உரிய சம்பளம் கொடுக்கலன்னா உடனே நமக்கெல்லாம் கோபம் வருது. ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா அவங்க திருப்பி செய்யலைன்னா கோபம் வருது. அவர் வந்து மரணத்தின் விளிம்பு வரை, தூக்குத்தண்டனை அவர் கிடச்சிருக்க வேண்டியது, மரணத்தின் விளிம்பு வரை போய் வர்றாரு. சிறையில் அவ்வளவு அடிபட்டிருக்காரு. சொந்த வாழ்க்கையில் பெரிய அளவில் வந்து அவர் மந்திரி ஆகணும் அல்லது அவரெல்லாம் ராஜ்யசபா மெம்பர் ஆகணும் அப்படின்னாக்கா அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ராஜ்யசபா மெம்பர்லாம் கொடுக்குறதுன்னு கலைஞரே முயற்சி பண்ணார், வேணான்ட்டார். எந்த பொறுப்புகளுக்கும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு வாழ்க்கையை புரிந்து கொண்ட ஒரு தத்துவம் இருந்தது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் கடைசி வரைக்கும் அவர் வாழ்ந்தார். இப்போ இன்றைய சமூகம் அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இப்போ நான் நினைக்கின்றேன், அந்த தத்துவத்தை ஒரு சமூக இயக்கமாக நாம் மாற்ற வேண்டும். அந்த சமூக இயக்கம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். இப்போ லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் இறந்து போயிட்டாக்க அந்த இறப்பின் மீது புதிய கண்ணோட்டங்களும் புதிய சிந்தனைகளும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த தோற்றங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதே போல தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு இன்றைக்கி வந்து அவருடைய ஒரு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், மக்கள் அப்படிலாம் வர்றபோது அது வந்து ஒரு புதிய தத்துவத்தை நமக்கு சொல்லுகிறது. அந்த தத்துவம் என்ன? இன்றைக்கி இருக்கிற ஆட்சி அதிகாரம், அதில் இருக்கிற ஊழல், இவை எல்லாவற்றையும் மக்களை ஒருங்கிணைத்து மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை.
86 87 வயசில் தாமிரபரணியில் வந்து மண் அள்ளுறதுக்காக வேண்டி அவர் போய் ஊராக திரிஞ்சு மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு மணிக்கணக்கில் அவர் நிற்கிற போது ஜட்ஜியே சொல்கிறார், சேர் போடுறையா, நீங்கள் உட்காந்து பேசுங்க, இவ்வளோ நாள் நிற்காதீங்க அப்படின்னு. இல்லை அப்படிங்கிற வைராக்கியத்தோடு நின்னே ஒரு நீண்ட ஆர்கியூமெண்ட் வைக்கிறார். நான் நின்றிருந்த எனக்கு சொல்ல முடியும், அவருடைய அவ்வளவு வருஷங்களுக்கு பிறகு தமிழகத்தின் சுற்றுச்சூழலை பற்றி இவ்வளவு விளக்கமான, இவ்வளவு ஆழமான, இவ்வளவு விஞ்ஞானபூர்வமான ஒரு கண்ணோட்டமுள்ள ஒரு கருதுகோளை மதுரை நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பிச்சார் பாருங்க. அதுக்கு இணையாக வேற யாராலையும் தயாரித்து சமர்ப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை. அவர் அதை தொடரபோது சொல்கிறார், அந்த நீதிமன்றத்தில் நின்றுட்டு சொல்கிறாரு, ஆற்று மணல் அடிசுடும் அந்நாளில் ஊற்று பெருக்கால் உலகூட்டுங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். அது ஔவையார் பாடின பாட்டு. அது நீங்கள் மணலில் போகிற போது கால் சுடுது, எல்லாம் வேகுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊற்று இருக்கு பாருங்க, ஒரு இடத்துல இருக்கிற அந்த தண்ணீர் வந்து அந்த மனுஷனுக்கு உயிர் ஊட்டுது. அதுதான் அடிப்படை. அந்த ஊற்றையும் நீரையும் அழிப்பது எது என்றால், மணலை அள்ளிட்டிங்கன்னா அது செத்து போகும். இதைத்தான் அவர் ஃபஸ்ட்டில் தொடங்குறார். நீதிபதியாக இருந்த நாகமுத்து அவர் சொல்கிறார், ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க, இந்த பாட்டை கொஞ்சம் நான் எழுதிக்கிறேன், இந்த பாட்டை நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு எழுதுகிறார். அந்த தீர்ப்பிலே நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தன்மை. நீங்கள்லாம் யோசித்து பார்க்காத ஒரு விஷயத்தை, மனித நேயம் என்றால் என்ன என்பதற்கு மிக மகத்துவமான ஒரு உதாரணம். அவருடைய மாமனார் 84 வயசில் கொல்லப்படுறார். ஜாதி கலவரத்தில் என்ன பண்ணுறானுங்க, மூர்க்கத்தனமான ஜாதி மோதல் வந்து இந்த ஜாதியை சார்ந்தவன் 10 பேர், அந்த ஜாதியை சார்ந்தவன் 10 பேர்னு கொல்றானுங்க. அப்போ அந்த மக்களுக்காக அர்ப்பணித்தவர் இந்த எண்ணிக்கையை காட்டுறதுங்கிறதுக்காக அவரை கொல்றாங்க. கொன்ன உடனே அது பெரிய ஜாதி கலவரமாக மாறுது. அப்போ அவர் செயலாளர், நான் துணை செயலாளர். அப்போ உடனே கூப்பிட்டு பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அங்கே ஒரு அமைதி பேரணி நடத்துவோங்கிறாரு. அவர் மாமனார் வெட்டினதை பற்றிலாம் அப்போ தான் முட்டா பசங்க மீண்டும் அடிச்சுக்கிட்டு இன்னொரு 100 பேர் 200 பேர் செத்து போவாங்க 2 தரப்புலையும். இதை மறந்துட்டு இந்த கண்ணோட்டத்தை மாற்றணுங்கிறார். சொந்த மாமனார் 84 வயசில் படுகொலை செய்யப்பட்ட நேரம். எப்படி செய்கிறாங்க? எல்லாரும் ஊரை விட்டு போயிடுறாங்க, ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர் மட்டும் இந்த சமூகம் வந்து நம்மளுக்கு அப்படி செய்யாதுங்கிற துணிவோடு இருக்கிறார். ஒரு கம்யூனிஸ்ட், அண்ணாசாமின்னு பேர் அவருக்கு. அவர் மனைவி முன்னிலையில், அந்த அம்மாவும் ரொம்ப வயசானவங்க, முன்னிலையில் 4 இளைஞர்கள் முகத்தில் துணியை போட்டு வந்து கழுத்தை அறுக்கிறாங்க. அவர் உடலில் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை. ஒரு சமூகம் கெட்டுப்போச்சுங்கிற மாதிரி தான் அந்த பெரியவர் நினைக்கிறாரு. அப்படியே இறந்து அந்த இடத்துல விடுறாரு. அவங்க மனைவி நின்று பார்க்குறாங்க. அப்புறம் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்போ ஒரு மாநில செயலாளர் எந்த விதமான எதிர்ப்பும் அல்லது இப்படி செஞ்சிட்டானுங்களே அப்படிங்கிற வார்த்தை கூட வரல. அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ 4 முட்டாள்கள் செஞ்சு அது இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் கொலைக்கு காரணமாயிரும், அதை எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறார். அவங்க அம்மாக்கிட்ட, அவங்க மனைவிகிட்ட கேட்குறாங்க, அவங்க அப்பா இறந்ததை பற்றி பத்திரிகையாளர்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னால் நம்ப முடியல இதை, ஆனாலும் காந்தியை கொண்ட தேசம் தானே இது என்று நான் நினைத்து கொண்டேன் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அமைதி பேரணி நடத்தி அந்த 2 மக்களையும் இணைப்பதற்கான முறையில் போகிறாங்க ஊர்வலம். சில கிராமங்களில் இளைஞர்கள் வந்து நீங்கள் வராதிங்க இங்கேங்கிறாங்க. நல்ல கண்ணு வந்த உடனே நீங்கள் யாருமே எங்கள் ஊருக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் இருந்த வயது முதிர்ந்தவர்கள் அங்கேருந்து வந்து, ஒரு பெரியவர் அங்கேருந்து வந்து இந்த பையங்களெல்லாம் பிடிச்சி தள்ளிட்டு, இவர் யார் தெரியுமா, உங்களுக்கு தெரியாதுடா, நான் சொல்கிறேன், காலில் செருப்பு போட்டு நடக்க முடியாத இந்த ஊரில் பொண்டாட்டி தாலியை அடகு வச்சாவது காலில் செருப்பு போடு, உன்னுடைய மானத்தை, உன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்று என்பதற்காக போராடி எங்களையெல்லாம் தயார் பண்ணால இந்த ஊருக்குள்ளே வர வேணான்னு நீ சொல்கிறியான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் தான் அந்த ஊர்வலம் அந்த ஊருக்குள்ளே போகுது. எதுக்கு சொல்கிறேன்னா, மனித நேயம் என்பது சின்ன சின்ன விஷயங்களால் அது திசை திரும்பி போயிடக்கூடாது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவர். சாதாரண உதாரணம் கிடையாது, மிகச்சிறந்த உதாரணம். அது ஏதோ உள்ளுக்கு ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய அந்த தன்மைகள்லாம் இல்லவே இல்லை.
அவருடைய மனம் என்ன என்பதை நான் அறிவேன். அதே போல் நிறைய விஷயங்கள். ஒரு தடவை நான் இங்கே இருக்கேன், கண்ணதாசன் ஒரு பையன், இங்கே நம்ம இதில் தான் படித்த பையன், பெரம்பலூருக்கு பக்கத்தில், பெரம்பலூர் மாவட்டத்தில் கொளப்பாடு என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பையன் கண்ணதாசன் இங்கே படிச்சுட்டு போகிற பையன் போயிருக்கார். அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு தலித் பையன். அவன்கிட்டேருந்து ஒரு கார்டு வருது. என்ன கார்டுன்னா, எங்கள் ஊரில் கிணத்து தண்ணியில் தண்ணி குடிக்க மாடு மேய்க்க போன பையங்க அந்த தண்ணி தாகத்தில் கிணத்துல விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வருது. நான் இப்போ இங்கே இருக்கேன். அந்த கார்டை எடுத்து அவர் காட்டுறார், இப்படி ஒரு கார்டு வந்திருக்கு மகேந்திரன் அப்படின்னு. அன்னைக்கு இரவே அங்கேருந்து புறப்பட்டு அங்கே போய் ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னாக்க, அது ஒரு மேல் ஜாதிக்காரர்களுடைய கிணறு. அந்த கிணத்துல தலித் மாடு மேய்க்கிற பையங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. தண்ணி குடிக்கிறாங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான், கரண்ட் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கான். அந்த பிள்ளைங்க கரண்டில் செத்து போச்சு. இந்த பிரச்சனை யாருக்குமே தெரியாது. இவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அந்த தகவல்களை எல்லாம் இப்போ இருக்கிற முறையில் போய் எடுத்துகிட்டு அதை கொண்டு சட்டமன்றத்தில் பேச சொல்லி அதை ஒரு இஷ்யூவாக்கி 3 மாதங்களுக்கு பிறகு அந்த கரண்டை பாய்ச்சி கொன்னவர்களை கைது செய்ய வைத்த பெருமை தோழருக்கு உண்டு. அவரே இருந்து அதை செஞ்சார். 5 பேர் 10 பேர் இப்போல்லாம் பாருங்களேன், மூமெண்ட்டில் என்னென்னவோ ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வச்சு நான் தான் செஞ்சேன் நீ தான் செஞ்சேன்லாம் அன்றைக்கி. அதுவும் உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் நடத்துகிற நாடகத்தை பார்க்க சகிக்க மாட்டேங்குது. சும்மா போய் ஒரு கடையில் ஒரு டீ சாப்பிட்டா அதுக்கு ஒரு பெரிய பில்டப்பு, அப்புறம் அங்கேருந்து நண்பர்களை போய் பார்த்தாக்கா அதுக்கு ஒரு பில்டப்பு, வெளியில் கூட சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவருடைய வாழ்வில், ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. இதையெல்லாம் நம்முடைய சமூக சக்தியாக நாம் மாற்ற வேண்டும். மணலை நிறுத்த முடியாதுன்னா நிறுத்தினார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மறைந்து கிடக்கக்கூடிய பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தார். இது எல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய ஒரு அடிப்படை தான் இது என்று சொன்னாலும் கூட அவர் ஆழமானவர். நாம் ஒரு சமூக மனிதர்களாக மாற வேண்டும். தனித்தனி தீவுகளாக இருக்கக்கூடாது. சமூக மனிதர்களாக, பொது சிந்தனை உள்ளவர்களாக, பொதுவான சமூக மாற்றத்திற்கு உள்ளவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மாறுதல் தான் காலத்தினுடைய தேவை. தோழர் நல்லக்கண் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை நாம் பின்பற்றி அந்த வழியில் நடந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிற போது புதிய அரசியல் ஒன்று தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. இதை நான் ரொம்ப வலிமையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். கட்சி அரசியலை தாண்டி மக்கள் அரசியல், மக்களால் கட்டுப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகளால் கட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் கிடையாது. மக்களால் அரசியல் கட்சிகள் கட்டுப்படுத்த வேண்டும், அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும். மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர வேண்டும். ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே சோஷியல் கான்ட்ராக்ட் என்று தான் சொல்லுவார்கள். இது ஒரு ஒப்பந்தம், குடிமக்களுக்கும் அரசாங்கத்துக்குமான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் அரசாங்கம் சரியாக இல்லைன்னா அந்த அரசாங்கத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மக்களுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கி அது இல்லை. தோழர் நல்லக்கண்ணு போன்றவர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள், மகாத்மா காந்தி போன்றவர்கள், தந்தை பெரியார் போன்றவர்கள் ஆட்சி அதிகாரங்களுக்குள்ள போகாமல் மக்கள் அதிகாரத்தை திரட்டி அதன் மூலம் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதி கொண்டவர்கள். அதனால தான் நீங்கள் ஆர்என் நல்லக்கண்ணெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை பற்றி அவருக்கு பிரஞையே கிடையாது. அவர் போட்டியிட்ட காலங்களில் கூட கம்ப்ளீட்டாக அதை ஏற்றுக்கவே இல்லை. கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி விரும்புகிறேன். கடைசியில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார், நல்லக்கண்ணு தோற்று போனார். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம். பல பேர் கேட்பாங்க, பத்திரிகையெல்லாம் கூட சொல்கிறாங்க, இவ்வளவு நல்ல மனிதனை அந்த கோயம்புத்தூரில் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு. வருத்தங்கள் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் என்ன தெரியுமா, எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்ட்டார் அவர். கட்சியே கூடி நீங்கள் தான் நிற்கணும்னு நிறுத்துகிற போது அந்த கோயம்புத்தூர் தேர்தலில் அன்றைக்கி நடந்த விஷயம், அந்த பக்கம் இஸ்லாமியர்கள் வெடிகுண்டு வைத்தார்கள் போனார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு பெரிய சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிற காலம் அது. இஸ்லாமிய தோழர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க, ஐயா நீங்கள் இங்கே வராதிங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போயிடுங்கிறாங்க. எங்களெல்லாம் பார்க்க வந்தீங்கன்னா ஓட்டு போயிடும்ன்றாங்க.
இப்போ ஜவஹர்லா அவர் தான் அதுக்கு சான்று. அவரோடு இருந்தவர்கள் தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் வர வேணாம், நம்ம வெற்றி தான் முக்கியம் அப்படின்ட்டு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கார், கேட்கல, அங்கே போயிட்டார். போய் அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த பகுதிக்கு வர்ற, இந்த பகுதியில் இருக்கிறவங்கள அங்கே கூப்பிட்டு போக ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குகிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறார். அப்போ அந்த இஸ்லாமிய தோழர்கள் கேட்குறாங்க, என்னையா இப்படி செய்கிறீங்களே, ஓட்டு குறைஞ்சி போகுமே அப்படின்னு. தேர்தல் இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் மக்கள் ஒற்றுமை என்பது என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியது. அதனால் தேர்தல் வெற்றிக்காக நம்ம பார்க்கக்கூடாது, மக்கள் ஒற்றுமையை தான் கட்ட வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் இவராக தான் இருக்க முடியும். 50,000 ஓட்டில் தோத்தார். ஒரு 25,000 ஓட்டு 28,000 ஓட்டு வாங்கியிருந்தால் ஜெயிச்சிருப்பார். அந்த தோல்வியை பற்றி அவர் கவலைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் மக்கள் அரசியல். மக்களுக்கான ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் அவர் அப்படி இருந்தார். இது பொய்யெல்லாம் கிடையாது, நானே சாட்சி. இன்றைக்கும் நீங்கள் யாராவது வெரிஃபை பண்ணோம்னா நம்ம எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹருல்லா அவர்களிடம் நீங்கள் இதை பற்றிய விவரங்களை கேட்டுக்கலாம். எனக்கு இது தெரியும். ஒரு நாள் அவர் என்கிட்ட பேசும்போது இதை குறிப்பிட்டார். அப்போ எந்த அளவிற்கு சமூகமா அல்லது அரசியல் வெற்றியா அப்படின்னு பார்த்தாக்க அவர் சமூகம்தான் முக்கியம், சமூகத்தினுடைய வாழ்க்கை தான் முக்கியம். அதை குறுக்குத்தனமான தந்திரங்களை வைத்து வெற்றி பெறுவது என்பது ஒரு 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 நியாயம் கிடையாதுங்கிறத மனப்பூர்வமாக செஞ்சு காட்டினவர். அவருடைய வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியும். அதனால் அவர் ஒரு சமூக மனிதர், ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு போராளி, ஒரு சமத்துவத்துக்காக இருந்தார் என்று சொன்னாலும் கூட வெறும் கட்சி என்ற அளவில் எந்த காலத்திலையும் அவர் குறுகி போனதே கிடையாது. இன்னொரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும். அதிமுகவோட ரொம்ப நெருங்கிய கூட்டு, அவங்களோட நின்று சீட்டில் ஜெயிச்சு வர்றோம். இந்த கூட்டு மாறவே இல்லை. நானும் அவரும் நம்ம பாலன் இல்லம், பழைய பாலன் இல்லத்தில் அப்படியே உட்காந்துருக்கோம். டிவி ஓடுது. மகேந்திரன் அந்த டிவியை பாருங்கிறார். பார்த்தாக்க கலைஞர் காவல்துறையால் அடித்து கைது செய்யப்பட்டு இழுக்கிறாங்க. அப்படியே சேர்லேருந்து என்னது 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 அப்படின்றாரு. அப்புறம் உட்கார்றாரு. அப்புறமா உடனடியாக இங்கே வாங்க அப்படின்னாரு. போய் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்கினாரு. அப்புறம் போய் நான் ஒரு டிமி பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஏதோ எழுத ஆரம்பித்தார். நான் சொன்னேன், ஐயா தோழர் நீங்கள் என்ன அப்படின்னேன். இல்லை அதை கண்டனம் தெரிவிக்கணும், நாளைக்கு செயற்குழு இருக்குது, நம்ம செயற்குழுவில் பேசிவிட்டு எல்லாரையும் போட்டு கூட பண்ணலாங்கிற போது அவர் ஏற்றுக்கவே இல்லை. அப்போவே ஒரு கண்டன அறிக்கையை எழுதி பத்திரிகையில் தமிழ்நாடு முழுவதும் அதற்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. அதனால் கூட்டணி அல்லது அரசியல் அது பார்க்கறதில்லை. ஒரு நீதி, ஒரு மனிதனுக்கான, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான அந்த உரிமை மீறல் எப்படி நடக்குதுங்கிறதுல அப்படி கொந்தளிச்சு தான் நான் பார்த்தேன். அப்போ இந்த அரசியல் என்பது ஏதோ வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். இல்லை, அரசியல் என்பது லட்சியம். லட்சியத்துக்கு வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. அது தொடர்ந்து அது போயிட்டு, வெற்றி அடைந்தால் என்ன, தோற்று போனால் என்ன, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இலக்குகளை நோக்கி தான் போகிறோம். இந்த வெற்றியெல்லாம் இப்படி வரும், நாளைக்கு போகும். ஆனால் சமுதாயம், மக்கள், அதனுடைய வெற்றி என்பது லட்சியம் சார்ந்திருக்கிறது. அதை நோக்கி தான் நம்ம நகர்ந்து போகணும் என்பதை முழுமையாக புரிந்தவர் தோழர் நல்லக்கண். எதிர்கால சமுதாயத்துக்கு இதை நாம் புரிய வச்சோம்னா தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும், அரசியலில் மாற்றம் வரும். நாமும் நம்முடைய முன்னோர்களும் நினைத்த சமத்துவத்தை இந்த மண்ணில் உருவாக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட கருதுகோள்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு உண்மையான அஞ்சலியாக இருந்தால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்பதை உங்களிடம் கூறிக்கொண்டு தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.